இன்னும் நம்ம பிளேயர் ஹூ ரிட்டர்ன் 10,000 இயர்ஸ் லேட்டர் மானோவோட எபிசோட் 4 தமிழ் எக்ஸ்டேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ணாமல் லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதை பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே அந்த ஒருத்தன் வந்திருப்பான் இல்லையா, அவன் கத்துறான். உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா கேட்குள்ளே எங்களை யாரையுமே கேட்காம நீ எப்படி போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சியோலா சொல்கிறாங்க வெளில போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் வெளில போன்னு சொன்னேன் தியாங் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனோட பேர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவனோட பேர் டாயூன். இவனுங்களோட பேரை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் டாயின்னு வச்சுக்கிறேன் இவனோட பேர். வெளில போடா டாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் போது நீ யார் என்னோட வீட்டுக்குள்ளே நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டிகிட்டு இருக்காங்க. என் கிட்ட வராத, நான் உனக்கு வார்னிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் போது நீ ஃபுல் ஃப்ளெஜ்டு பிளேயர் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக விழுந்து சிரிக்கிறான். ரொம்பவுமே இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சிடறான். ஏன்னா இவங்க ஒரு லோ லெவல் ஹண்டருன்றதுனால இவங்களை பார்த்தீங்கன்னா அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுவும் இல்லாமல் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ரேக் பண்ணுவான். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இது பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ சிரிச்சுட்டு இருக்கும்போது எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு லோ லெவல் பிளேயர் என்னை பார்த்து இப்படி பேசுவேன், நீ இதை வச்சுனே நீ ஒரு பிளேயர் நினச்சிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு செவத்தை குத்த ஆரம்பிச்சிடறான். அப்போ கொஞ்சம் கூட என் பக்கத்தில் வராது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, உங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா இறந்துட்டாரு. அதுவும் இல்லாமல் நம்மளோட அம்மா இப்படி தான் அந்த பீனட்ஸ் வச்சு தான் ஏர்ன் பண்ணுவாங்க, இதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் போது இவங்க நீ தாண்டா இதுக்கெல்லாம் காரணமே, ஒன்னால தான் நம்ம இந்த ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சீக்கிரமாக வா, ஆண்ட்ராஸ் கில்டு இருக்குல்லையா, அங்கே போய் நான் அவனை சேர்த்து விட்றேன். இதுக்கு மேலே நீ இது என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது நான் இந்த மாதிரி ட்ராஷ் கில்டுக்குள்ளே போக மாட்டேன், அதாவது இந்த மாதிரி குப்பையான கில்டுக்குள்ளே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பையனா சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பிரதர் சிஸ்டராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க. ஒழுங்காக தெரில, இவங்க காமிச்சதுபடி அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டக்குன்னு அவங்க கையை கடிச்சிடுறாங்க. உடனே அவன் தூக்கி போட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படி பண்ணுவேன், உன்னை இந்த மாதிரி ஈஸியாக நான் வாழ விட்டுற மாட்டேன், சீக்கிரமாக சைலண்ட்டாக உன்னை ஒரு ஆஃபரிங் மாதிரி நான் மாற்றிடுறேன், ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு பிளேயர்னு உனக்கு நினைப்பானே, அப்போ வரியா சண்டை போடுவோம், நம்ம 2 பேரும் பிளேயர்ஸ் தானே, வா சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவங்க அம்மா இல்லை தாயோ இந்த மாதிரி பண்ணாத வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அவங்க பார்த்தீங்கன்னா ஓல்ட் லேடி இங்கேருந்து ஓடி போயிரு, நான் எனக்கு ரொம்ப கோவம் வருது, நான் என்ன பண்ணுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அவங்க ப்ளீஸ் பாசியோலா விட்டுரு, எதுவும் பண்ணாத அப்படின்னு மாதிரி அவங்க சொல்லும் போது நீ ரொம்ப அநாயகமாக இருக்கன்னு சொல்லிட்டு ஒரே அடி அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா போய் தூரமாக விழுந்துடுறாங்க. நான் சொல்லும் போதே நீ போயிருக்கணும், எதுக்கு இவ்வளோ லேட் பண்ணுற அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் திட்டிகிட்டு இருக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான் நீ என்னை ரொம்ப அநாயகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சியோலாவுக்கு பயங்கரமாக வருது. எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அம்மாவோட கை மேலே எங்கள் அம்மா மேலேயே கை வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்காங்க. இவன் நீ ஒரு லோ லெவல் ஞாபகம் இருக்கா, நான் ஆல்ரெடி செகண்ட் ஹாஃப் நீங்கள் பண்ணிட்டேன், உனக்கு ஏதாச்சும் தைரியம் இருக்கான்னு, எனக்கு மேட்சிங்காக நீ வருவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்களோட தலையை பிடிச்சி தரமலையாக அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஆண்ட்ராஸ் நீ இந்த ஆண்ட்ராஸ் கில்டுக்குள்ளே சேர்ந்தா அவனை வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே சரின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே என்ட்ரானா நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கான். எவ்வளோ தைரியம் இருந்தால் நடு வீட்டுக்குள்ளே உட்காந்து, அதுவும் இந்த வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அதுவும் இல்லாமல் இவன் ஏதோ ரெஸ்டாரண்ட் நினச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நான் இந்த சுச்சுவேஷன் எப்படிப்பட்டது நான் அவனை ஃபீல் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா போகிறான். சியோலா காங்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவன் காங்குக்கு ஏதாச்சும் ஆயிரும்னு பயந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவன் அந்த டேபிளே பார்த்தீங்கன்னா எட்டி உதச்சிடுறான். அந்த சாப்பாடு எல்லாமே டேபிள்லேருந்து கீழே விழ ஆரம்பிச்சிது. எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பயங்கரம் வந்துட்டு தான் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடான். பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அழுவ ஆரம்பிச்சிடான், அந்த ஃப்ளோரில் விழுந்து அழுதுகிட்டு இருக்கான். அப்போ இந்த மாதிரி பிச்சைக்காரன்லாம் எங்கேருந்து தான் கூப்பிட்டு வரீங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா திட்டிகிட்டு இருப்பான். யார் நம்ம தாய். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கீழே படுத்துட்டு இருக்கும்போது அதாவது அழுதுட்டு இருப்பான். அப்போ இவன் டேய் சீக்கிரமாக இருந்துடுறா லூசர், இந்த மாதிரி எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா இது பண்ணிகிட்டு இருக்கான். அடுத்த செகண்டே எவ்வளோ தைரியம் தான் என்னோட கிம்ச்சி ஜிகாய் மேலே நீ கை வச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிக்குது. லிட்டரலாக இவன் டாய் பார்க்குறான், இவன் ஒரு டீமனா அப்படின்னு அவன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இவன் பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேஸே ஃபுல்லாக மாற ஆரம்பிச்சிடுது. அவனுக்கு பயங்கரமாக வந்துடுது. என்னோட கிம்ச்சி ஜிகாய் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு போய் அடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அவன் எந்திரிச்சிடான். இல்லை நான் எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் மிஸ்டேக்லாம் பண்ணிட மாட்டேன்னு நினைக்கிறேன், நீ ஒரு பிச்சைக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே காங்கு இங்கேருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சியோலா பார்த்தீங்கன்னா ஆரை விடுறாங்க. பட் ஆனால் அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ஒரு ரெடி பஞ்சை பார்த்தீங்கன்னா கொடுப்பான். யாருக்கு? டாய்க்கு. டாய் பார்த்தீங்கன்னா மயக்கம் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் டாய்னால எந்திரிக்கவே முடியல. இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு எதுவுமே புரியல. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்ன அடிப்பா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அடிக்க அங்கேருந்து நம்ம ஹீரோ வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் சாப்பாடு வந்து இது பண்ணியிருப்ப, என்னோட டியர் கிம்ச்சி ஜிகாயை வந்து இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன்னியாக லைக் ரொம்ப சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இவனை பார்த்தா ஏதோ நரகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி சண்டை போட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமலே சொல்லிட்டு இருக்கான். அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பயங்கரமான ஸ்கில்ஸே யூஸ் பண்ணல, சும்மா ஒரு பஞ்சுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவன் கீழே வந்து பயங்கர மாதிரி ஆயிடுவான். அவனால் லிட்டரலாக எந்திரிக்கவே முடியல. ஸோ அந்த தரையை பார்த்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். அதாவது உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா நம்ம சிவலாவோட அம்மா வந்து எப்படி கீழே விழுவாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கான். ஸோ ஆனால் அவங்களுக்கு ரத்தம் எதுவும் வரல, இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாயிலேருந்து மூஞ்சி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரத்தமாக இருக்குது. ஸோ இன்னும் வந்து முடியல, நீ வந்து ஒரு மேன் மாதிரி வந்து நடந்துக்கோ, ஒரு பேபி மாதிரி நடக்காத. ஸோ நீ எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, கிம்ச்சி ஜிகாயை கீழே போட்டதுக்கான ப்ரைஸை வந்து நான் உன்னை பே பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறான். கிம்ச்சி ஜிகாயா இவன் என்னத்துக்கு முட்டாள் மாதிரி வந்து இது பண்ணுறான், ஒரு பவுல் ஆஃப் கிம்ச்சி ஜிகாய்க்கா இவ்வளோ வந்து இது பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வழியில் வந்து லைக் அவன் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கிம்ச்சி ஜிகாயா அதை பார்த்து நீ ஸ்டூப்பிட் பவுலுன்னு சொல்கிறியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து அப்படி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கீழே போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிதிக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் திரும்ப அதுவே போகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் வேறு வழியில் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பண்ணிகிட்டு இருக்கான். சரி நான் வந்து உனக்கு ஒரு ஆஃபர் வந்து தரேன், நான் வந்து 1 சொல்லும் போது நீ வந்து கிம்ச்சி ஜிகாயின்னு சொல்லணும், 2ன்னு சொல்லும் போது அது வந்து ஒரு சாக்கர்டு ஃபுட்னு வந்து சொல்லணும், ஓகேவா, நல்லா சவுண்டாக சொல்லணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். உடனே வந்துட்டு கிம்ச்சி ஜிகாயின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். கேட்கல சத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு கிம்ச்சி ஜிகாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்துறான். ஸோ 1 திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்கிறான். உடனே வந்து கிம்ச்சி ஜிகாயின்னு சொல்கிறான். ஸோ 2 அப்படின்னு மாதிரி சொல்லும் போது சாக்கர்டு ஃபுட் அப்படின்னு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். திருப்பி அடிச்சுட்டு சவுண்டாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லும் போது சாக்கர்டு ஃபுட்டுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ லிட்டரலாக இவன் எப்படி வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம தாயை வந்து சொல்கிறான். எப்படின்னா ஏதோ கிம்ச்சி ஜிகாயை வந்து ஒரு காடாகவும் அதோட ஃபாலோவராக வந்து இவன் இருக்கிறதா வந்து என் கண்ணுக்கு வந்து தெரியுது. ஸோ ஒரு கடவுளை வந்து வேணாலும் நான் வந்து தப்பிக்க முடியாது போலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஆக்சுவலாக வந்து இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு பர்சனோட லவ்டு ஒன்று வந்து யாராச்சும் அடிச்சிட்டாங்கன்னா அந்த பர்சன் வந்து எந்த அளவு கோவத்தோடு போய் அடிப்பாரோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்கான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து கதறிட்டு இருக்கான். மூஞ்சி ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது, ஏன்டா வந்து நம்ம அப்படி வச்சுக்கணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஆயிடுச்சு. ஸோ திரும்பி சொல்லு, எனக்கு வந்து ஒழுங்காக கேட்கல, சவுண்டாக சொல்லு அப்படின்னு அவன் சொல்லிட்டு திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறான். கிம்ச்சி ஜிகாயின்ற மாதிரி அவன் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சொல்கிறான். ஓகே இன்னொரு வாட்டி நீ வந்து இந்த மாதிரி கிம்ச்சி ஜிகாயை ஒரு மாதிரி பார்த்தனா அடுத்து உனக்கு என்ன ஆகும்னு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறான். ஸோ இவன் வந்து இவனுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல, அவன் யாருன்னு தெரியலையே, எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு கீழே விழுந்து அழுதுட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ கண்டிப்பாக இந்த சீரீஸில் 20 எபிசோட்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வரும், 30-40 எபிசோட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதனால் கவலைப்படாதீங்க, ஒரு பெரிய சீரீஸ் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சப்போஸ் ஒரு சில பேருக்கு பிடிக்கலாம், லைக் அவங்களுக்கு பிடிக்கலாம் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து பிடிச்சிருக்கோ அவங்களாம் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட்டை வந்து நீங்கள் வந்து கொடுத்தா தான் என்னால் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போட முடியும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு சில வீடியோஸ் வந்து இப்படி தான் வந்து கொஞ்சம் ஃபன்னாகவும் போகும், கொஞ்சம் சீரியஸாகவும் வந்து பார்த்திங்கன்னா போக ஆரம்பிக்கும். இதுக்கு மேலே அடுத்த எபிசோட் வந்து இன்னுமே பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.